இந்த பெண்கள் எல்லாம் யாரு? அதோட இவ்ளோ பெரிய குற்றத்தை செஞ்ச அந்த நபர் யாரு? இவங்களோட பழக்க வழக்கம் மாறாது. முதல்ல நம்மளோட எண்ணங்கள் மாறினாதானே இவங்க மாறுவாங்க. பெண்களை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் முதல்ல மாறணும் இல்லையா? இந்த பெண்களுடைய கதை இருக்கு இல்லையா, அதுல இருந்து நீங்க கொஞ்சம் கத்துக்க கூட செய்யலாம். அதுவும் இந்த லிஸ்ட் இருக்கே, இது பெண்களுக்காக ஆண்களே தயார் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரெடிமேட் லிஸ்ட், அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு. வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பேட்ரோல் விமன் அகேன்ஸ்ட் கிரைம் எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் நாக்பூர், மகாராஷ்டிரால இருக்கு. இந்த குற்றமானது மொத்த நாக்பூரையுமே ஆட்டி படைச்சுது. இப்ப நீங்க பாக்குற இவங்க தான் நிதி காமத். இவங்க நாக்பூரோட பிரபலமான பிசினஸ் மேன் பிரேம் காமத்தோட மகள். நிதி காமத் பக்கத்துல ஒரு டெட் பாடி இருக்கு இல்லையா, அவன் பேரு வருண் ஷிண்டே. இந்த வருண் ஷிண்டே வேற யாரும் இல்ல, இவன் போன வருஷம் மினிஸ்டர் ஷ்ரவன் தேஷ்முக் கூட பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த கார் தேஷ்முக்கோட வீட்டு காம்பவுண்ட் பக்கத்துல நிக்குது. இந்த பெரிய செவரை பாருங்க, அதோ போலீஸ்காரங்களே வந்துட்டாங்க. கேமரா அப்படியே பேன் பண்ணி ஷாம் எல்லாரும் அப்படியே பின்னாடி போங்க. சொன்னா கேளுங்க, பின்னாடி போங்க. தயவு செஞ்சு பின்னாடி போங்க. சொல்றேன், பின்னாடி போங்க. வழி விடுங்க. ஓபன் பண்ணு. திறக்க முடியல சார். மெக்கானிக்க கூப்பிடு. ஐயோ, என்னங்க ஆயிருக்கும்? என்னங்க இப்படி ஆயிடுச்சு? என் பொண்ணு நிதி. ஐயோ, என்னங்க நம்ம பொண்ணுங்க. ஐயோ, என் பொண்ணுங்க நிதி, என் பொண்ணு. இங்க இருக்கிற கூட்டத்தை முதல்ல அனுப்பி விடுங்க. அப்பா தள்ளி நில்லுங்க எல்லாரும். சொல்றோம்ல. ஆம்புலன்ஸ் போட்டு வழி விடுங்க. போங்க. டேய் போறோம் சார். அடிக்காதீங்க சார். போறோம் சார். இப்ப நீங்க பாக்குற மாதிரி அந்த 2 டெட் பாடியும் இப்ப பிஎம்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் லேப்காக இந்த காரையும் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் பின்னாடியே போலீஸ்காரங்களும் போறாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே தெரிஞ்சுக்கோங்க, இதோ எங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இப்ப கீழே தான் இருக்காங்க. எல்லாரும் அதிர்ச்சியில இருக்காங்க, உடைஞ்சு போயிருக்காங்க. இப்ப எந்த கேள்வியும் கேட்க முடியாது. தாராபாய் நகர் போலீஸ் ஸ்டேஷனா? இங்க பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வந்தது. அவங்க பேரு நிதி காமத், வயசு 24. அந்த பையன் பேரு வருண் ஷிண்டே, வயசு 27. அவங்க 2 பேருமே காருக்குள்ள சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க 2 பேருமே தூக்க மாத்திரையை சாப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரித்திக் ஷிண்டேவோட கார்ல உட்கார்ந்து டோரை லாக் பண்ணிக்கிட்டாங்க. மூச்சு முட்டுன காரணத்தால அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது சூசைட் கேஸ்னு போலீஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? எப்படி இவ்ளோ சீக்கிரம் இந்த முடிவுக்கு வந்தாங்க? போலீஸை யாராவது வற்புறுத்தினாங்களா, இல்ல இது உண்மையிலேயே சூசைட் தான்னு அவங்க நினைச்சாங்களா? அதான் சொல்வாங்க இல்லையா, எல்லாத்தையுமே மறைச்சிட முடியாது. யாராவது குற்றத்துக்கு எதிராக கண்டிப்பா குரல் கொடுப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி நடந்தது. இது எல்லாமே போய். ஷாம், கேமராவை டேன் பண்ணு, சீக்கிரம் வா. கேஸ மறைக்கிறாங்க. என் அக்கா நிதி அப்புறம் அவளுடைய கணவன் வருண் ஷிண்டேவுடைய மர்டர் நடந்திருக்கு. இந்த கொலைய வினித் ஷ்ரவன் தேஷ்முக் பண்ணிருக்கான். நீங்க மினிஸ்டர் தேஷ்முக் மேல பழிய போடுறீங்க, ஆதாரம் இருக்கா? வருண் அப்புறம் ஷ்ரவன் தேஷ்முக் நடுவுல ஹோட்டல் விவகாரத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அவன் முதல்லயே அக்காவை ஒரு மாதிரி பார்த்தான். ஏன்னா எங்க அக்கா மிஸ் நாக்பூர். அவளை இங்க இருந்து முதல்ல வரட்டு, எல்லாரையும் போ சொல்லு. அதோட நீங்க தான் எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல, என் அக்காவுடைய சல்வார் என் அக்காவை ரேப் பண்ணிருக்காங்க. மேடம் கொஞ்சம் சைடுல வாங்க. என்னோட குரலை உங்களால அடக்க முடியாது. சைடுல வாங்க, நான் நியாயத்தை வாங்கி தருவேன். வாங்க மேடம். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இந்த மர்டரை ஷ்ரவன் தேஷ்முக் பண்ணிருக்காரா? போதும்பா, கிளம்புங்க, இங்க நிக்காதீங்க. போங்க. என்ன விடுங்க. போங்க, தள்ளி நீங்க போங்க. எல்லாத்தையும் மறைச்சிட முடியாது. என்ன விடுங்க. போங்கம்மா. நான் நியாயத்தை வாங்கி தருவேன். நிதிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அதுதான் என்னோட விருப்பமும். சரி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? யாராவது ஷ்ரவன் தேஷ்முக்கு சவால் கொடுக்க முடியும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். அவனை விட உங்ககிட்ட பவர் இருக்கு. மக்கள் உங்க பேச்ச கேட்பாங்க. சரியா சொன்ன பிரீத்தி. சொல்லப்போனா நீ பார்ட்டியில ஒரு மெம்பர். இந்த மாதிரி விஷயம் எவ்வளோ டெடிகேட்னு உனக்கே தெரியும். நான் இதில் டைரக்டாக இன்வால்வ் ஆனா
இது பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆயிடும். சொல்லப்போனா காரும் டெட் பாடியும் ஷர்வந்த் தேஷ்முக்கோட வீட்டுக்கு வெளியில கிடந்தது. யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியுதுல்ல. இதுல நம்ம தலையிடவே வேண்டாம். போலீஸ் எல்லாத்தையும் பாத்துக்கோ. அதுதானே இங்க பிரச்சனையாவே இருக்கு. இங்க போலீஸ் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு அவங்க கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல நீ அழாத. யாரும் எதுவும் பண்ணலன்னா அப்புறம் நீயே பண்ண. நானா? ஆமா, நீதான் கேஸ ரீஓபன் பண்ண. தேவைப்பட்ட பார்ட்டியோட சோர்சஸை யூஸ் பண்ண. ஆனா இது எப்படி நடக்கும்? பிரீத்தி, நீ தைரியமான பொண்ணு. இந்த நாட்டோட இளைஞனி. நீங்கெல்லாம் சரித்திரத்தையே மாத்திருக்கீங்க. உங்களுக்கு தேவை மனசக்தி தான். உங்களோட வலிமை என்னன்னு நீங்க போக போக பாருங்க. தைரியமா செய். உனக்கு நியாயம் கிடைக்கணும் நான் முழுமையா நம்புறேன். கரண் தான் கூட இருக்கல்ல. நீ என்ன முட்டாளா? ஏன் என்கிட்ட கேட்கல? நான் என்ன தப்பு பண்ணேன்? அக்காவை கொலை பண்ணிருக்காங்க. அந்த தேஷ்முக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா உட்கார போறது இல்ல. பிரீத்தி, பிரீத்தி சரியாதாங்க சொல்றா. அவ தப்பா பேசிட்டு இருக்கா. நிதி போயாச்சு. நாம உயிரோட இருக்கோம், உயிரோட இருந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்றேன், ரிக்வெஸ்ட வாபஸ் வாங்கிடு. நான் ரிக்வெஸ்ட் திரும்ப வாபஸ் வாங்க மாட்டேன். பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி கண்ணா சாப்பிட்டுட்டு. என்னங்க நீங்க? மிஸ் நாக்பூர் டெத்ல நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீதியோட சிஸ்டர் கொடுத்த ரிக்வெஸ்ட்டை ஏத்துக்கிட்டு எஸ்ஐடி கேஸை திரும்ப ரீஓபன் பண்ண பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐடியும் இங்க வர போறாங்கன்னு நினைக்கிறேன். அதோ வந்துட்டாங்க. கார் இங்க வந்து நின்னாச்சு. நீங்களே பாருங்க. எஸ்ஐடி ஆபீசர்ஸ் வந்தாச்சுங்க. சார், இந்த விஷயமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஆனா எங்களை விட உங்களுக்கு தானப்பா நியூஸ் அதிகமா தெரியும். புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லுவோம்ல. இப்போ நீங்க எல்லாரும் போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, குட் லக் சார். குட் லக் சார். நாக்பூர் கேஸ்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு. மிஸ் நாக்பூர். நிதி காமத் போன வருஷம் மிஸ் நாக்பூரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதனால இந்த கேஸ்க்கு நாங்க அதே பேரை வச்சுட்டோம், மிஸ் நாக்பூர். என்ன வேணா இருக்கட்டும், விக்டிம்க்கு நியாயம் கிடைச்சாகும். என்ன ஷிண்டி, எந்த ஒரு கேஸ்லயே இன்வெஸ்டிகேஷன் மட்டும் ஏன் இவ்ளோ டிலே ஆகுது? என்னாச்சு சார்? என்னாச்சா? என்னப்பா நீ கிரைம் சீனோட காரும் உன்னோட போலீஸ் காரையும் ஓட்டிட்டு வந்திருக்கான். இதனால எவிடன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்குன்னு உனக்கு சுத்தமா தெரியாதா? சார், அன்னைக்கு அந்த இடத்துல பயங்கர கூட்டமா இருந்தது. அங்க நிக்கிற எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸா மாறிட்டாங்க. கோகுலே காரை ஓட்டிட்டு வராம இருந்திருந்தா அங்க இருக்கிற பப்ளிக் கார்ல உட்காந்துட்டு லாங் டிரைவ் போயிருப்பாங்க. ஆனா இதனால கிரைம் சீனோட எவிடன்ஸ் எல்லாமே நாசமா போயிடுச்சு. என்ன இது? இது வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட். இப்போ இது எந்த அளவுக்கு நம்புறது? சார், எங்க சைடுல இருந்து முழு முயற்சி எடுத்தோம். ஆனா நிதி காமத்தோடைய சிஸ்டர் பிரீத்தி மினிஸ்டர் ஷர்வந்த் தேஷ்முக் மேல பழிய போட்டா. எங்க மேலயும் பிரஷர் அதிகமா இருந்தது. இல்ல, பிரஷர்லாம் அப்படியே இருக்கட்டும். அதோட விக்டிம்ஸை பத்தி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே போய் கலெக்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களால இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நடத்த முடியும். ஓகே சார், போலாம். ஷிர்கே சார், விக்டிமோட சிஸ்டர் பிரீத்தியை மீட் பண்ணணும். இது விஷயமா அவளுக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு? ஏன்னா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றா? இது சூசைட் இல்லையா, மர்டரா? ஓகே சார். யூ கோ அஹெட். சார், இவன் கரண் குல்கர்னி, என் ஃபியான்சே. நிதியன் வருணை பத்தி சொல்லு. என் அக்கா அழுக மட்டும் இல்லை, ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் பியூர் ஹார்ட்டட். லோக்கல் பியூட்டி கான்டெஸ்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வர ஆரம்பிச்சது. யாரும் தன்னுடைய பேரை எழுத மாட்டாங்க, கிஃப்ட் அண்ட் லெட்டர்ஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஆனா அவ யாரையுமே கண்டுக்கல. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ எப்ப மிஸ் நாக்பூர் ஆனாலோ அப்ப முதல் முறையா வருண் ஷிண்டேவை மீட் பண்ணா. அண்ட் இந்த ஈவென்ட்டோட ஸ்பான்சர் கிளியர் ஸ்கின் பியூட்டி ப்ராடக்ட்டோட ஓனரை கூப்பிட போறேன். மிஸ்டர் வருண் ஷிண்டே, ப்ளீஸ் இங்க வாங்க. அண்ட் மிஸ் நிதி காமிக்கு கிரவுன் போட்டு விடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. It was really amazing. Thank you so Thank much. you. Bye Bye, bye. bye, See bye. you. Take care. அட நீங்களா? நீங்க இன்னும் கிளம்பலையா? நான் கிளம்பலான்னு தான் இருந்தேன். ஆனால் வேற ஒன்றும் இல்லை.
உனக்கு இன்னைக்கு கவுன் மாட்டுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தல, அதுக்கு பதிலா உன்னை டின்னருக்கு கூட்டிட்டு போலான்னு நான் நினைச்சேன். அக்காவுக்கு வருணை பிடிச்சு போச்சு. ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு அக்கா நினைச்சாலோ அதே மாதிரி அந்த வருண் இருந்தாரு. படிச்சவரா இருந்தாரு, சொஃபஸ்டிகேட்டடா இருந்தாரு, ஒரு பெரிய பிசினஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தாரு. எல்லாத்தோடைய முக்கியமான விஷயம் ரொம்ப நல்லவரா இருந்தாரு. நானும் அடிக்கடி அவரை போய் பார்ப்பேன். நீ ஏற்கனவே இவங்கள பார்த்திருப்ப. இவர் தான் பிரீத்தியோட வருங்காலம். ஓ ஹாய், how are you? I'm good. You want a drink? இல்ல பரவாயில்ல. அட குடிங்க. Waiter, drinks. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. பட் அப்பாவுக்கு அக்காவை பத்தியும் அத்தானை பத்தியும் தெரிஞ்சது. நம்ம ஜாதியே வேற. நான் என் பொண்ணுக்கு உயிரையே கொடுப்பேன், ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இவளுக்கு புரிய வேண்டி. அவ சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன். அப்பா ஒரு தடவை மீட் பண்ணி பாருங்களேன், ஒரு தடவை பேசுங்களேன் ப்ளீஸ். இங்க பாருங்க, எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம். ஒரு தடவை நீங்க அவனை மீட் பண்ணா உங்களோட கண்ணோட்டம் கண்டிப்பா மாறிடும். அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா நீ தான் சொல்லு. நீங்க எனக்குன்னு ஒரு ஓன் பிஸ்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன். அதுக்காக லோன் கூட வாங்கியாச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ஷ்ரவன் தேஷ்முக்கோட பார்ட்னர்ஷிப்ல ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த ஷ்ரவன் தேஷ்முக்கே ஒரு ஃப்ராடு. அவ சரியான கேவலமான. இல்ல இல்ல இல்ல, அவ அப்படிப்பட்டவன்லாம் இல்ல. இங்க பாருங்க, அவ ஒரு அரசியல்வாதி தான். ஆனா அவன் எனக்கு நல்லாவே தெரியும். அவ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. ஒரு நிமிஷம் இரு. நாளைக்கு என் பொண்ணு அந்த ஷ்ரவன் தேஷ்முக்கை மீட் பண்ண வேண்டி வரும். அதனால என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சரியா? அதுக்கப்புறம் அப்பா வந்து அக்காவை அவருக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாரு. ஆனா அக்கா வருணை தான் லவ் பண்ணா. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்பட்டா. ஆனா அப்பாவோ பேச்ச கேட்கவே இல்லை. தென் அக்காவும் வருணை தானும் முடிவு பண்ணாங்க. சைலண்டா கல்யாணம் பண்ணிக்க இருந்தாங்க. என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டாங்க. தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு. நாங்களும் அங்கதான் இருந்தோம். ஆனா என்ன இதுதான் சீக்கிரம் ஆரம்பிங்க. எவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறது? கால் வலிக்குது. சீக்கிரம் ஆரம்பிங்க. என்ன இப்படி வைக்கப்படுறீங்க? சும்மா இரு. ஏய் ஒரு செகண்ட் இருங்க. Congratulations. அட இதெல்லாம் நடந்துதான் இருக்கோம். நமக்கு இப்போ ஒரு குரூப் செல்ஃபி வேணும். இதோ செல்ஃபி. என்னப்பா என்ன உம்முன்னு இருக்க? ஏன்பா உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, முகத்துல கொஞ்சம் சந்தோஷத்தை காட்டு. ஐய அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நடந்தாச்சு. இவளோட பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தான் பயமா இருக்கு. அப்புறம் ஆனஸ்ட்லி ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்கேஜ்மெண்ட் நடந்தாச்சு, ஆனா கல்யாணம் ஒரு வழி இருக்கு. நீங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏய் சாந்தினி, இதெல்லாம் சினிமால பார்க்க தான் நல்லா இருக்கும். நிஜ வாழ்க்கையில ஃபியூச்சர் என்ன ஆகும்? எங்க படிப்பு, குழந்தைங்களோட படிப்பு, பிசினஸ், என்ன பண்றது, எப்படி சர்வை பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் தாண்டி பெத்தவங்களுக்கு எப்போ விஷயம் தெரியுமோ அப்ப என்ன பண்ணுவோம்? இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இந்த விஷயம் மட்டும் இவளோட பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய தகராறே ஆயிடும். I don't want that. That's not right. என்னால என் அம்மா அப்பா தலைகுனியறத பார்த்துட்டு இருக்க முடியாது. உண்மையா தான் சொல்றேன். ஓஹோ, இன்னைக்காவது என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. எங்க பாருங்க, நீங்களும் அக்காவும் டான்ஸ் ஆடியே ஆகணும். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது சார். சந்தோஷமா இருந்தாங்க. அங்கிருந்து நாங்க கிளம்ப கூட விரும்பல. ஆனா லேட் ஆயிடுச்சு, அதனால நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி அக்கா டைரக்டா வீட்ல வந்து மீட் பண்றேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் பேசலான்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க வருணை தன்னோட கார்ல கிளம்பிட்டாங்க. நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம். கரண் என்ன வீட்ல டிராப் பண்ணா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இதுக்கு பின்னாடி ஷ்ரவன் தேஷ்முக்கோட கை இருக்கும்னு ஏன் உங்களுக்கு தோணுது? ஏன்னா அவன் நல்ல ஆள் கிடையாது சார். என் அக்கா என்கிட்ட சொல்லியிருந்தா, வருண் அவளை ஷ்ரவன் தேஷ்முக்க மீட் பண்ண வைக்கும்போது அவ அக்கா கிட்ட கொஞ்சம் கூட சரியா நடந்துக்கல சார். பெண்களான எங்களுக்கு தெரிஞ்சிடும் சார், யாரு எங்களை எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். அண்ட் எந்த எண்ணத்துல தொடுறாங்க. அவ ஒரு நாள் அக்காவை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். வருண் தன்னுடைய பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக. நானும் அக்கா கூட போயிருந்தேன். மிஸ் நாக்பூர், நீ விருப்பப்பட்டா நான் உன்னை பார்ட்டியோட அம்பாசிடர் ஆக்குறேன். எங்க கூட இருந்தா இங்க மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுவ. என்ன சொல்ற, பார்ட்டியில ஜாயின் பண்றியா? இல்ல தேங்க்யூ, நாக்பூர்லயே நல்லா இருக்கேன். ஒரு நாள் தற்செயலா நான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்தேன். அப்ப வீட்ல யாருமே இல்லைன்னு நினைச்சேன்.
நான் நேரா வீட்டு கதவை திறந்தப்போ அங்க நான் பார்த்தது. ஏய், என்னடா பண்ற? நீ உன்னை என்னடா நினைச்சிட்டு இருக்க? வருண்காக தான் நான் உன்னை பொறுத்துட்டு போறேன். உன் கூட பேசுறது என்ன? உன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். வெளியே போ. நான் சொல்றது புரியுதா இல்லையா? வெளியே போ. அப்ப ஸ்ரவன் எதுவுமே பண்ணலையா? பண்ணானே சார். அதுக்கப்புறம் வருணுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். வருண் பிசினஸ்க்காக எவ்வளவு பணம் போட்டிருந்தானோ அவன்கிட்ட சொல்லாமே அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். வருண் மார்க்கெட்ல இருந்து கடன் வாங்கியிருந்தான். வட்டியை வருண் தான் கட்டினான். பிசினஸும் நஷ்டத்துல போயிட்டு இருந்தது. ஏன்னா எந்த பணத்தை பிசினஸ்ல போடணுமோ அவங்க அதை போடவே இல்லை. நடுவில் ஸ்ரவன் எல்லா பணத்தையும் எடுத்துட்டான். இந்த விஷயத்த ஸ்ரவன் என் முன்னாடியே சொன்னான். என்ன பார்த்தாடா ஏமாத்துக்காரன்னு சொல்ற? இதை விட கேவலமான வார்த்தை கிடையாது. நீ ஒரு விஷப்பாம்பு. எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. ஏய், மரியாதை கொடுத்து பேசு. நீ எவ்வளவு மோசமானவன்னு இப்ப எனக்கு தெரியுது. நிதியை நீ தப்பா தானே பாக்குற? அவ வீட்டுக்கு போனல்ல, தொட்டு பார்க்கவா போன? உன் பொண்ணை இப்படித்தான் தொடுவியா? அப்படியா? ஏய், ஏய், நீ என்னோட பார்ட்னர். அதனாலதான் உன்னை அரைஞ்ச. லிமிட்டை கிராஸ் பண்ண உன்னை காணாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அதோட நம்மோட பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம். என்னது? சண்டை போட்டா பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிருமா என்ன? நீ எவ்வளவு பணத்தை எடுத்தியோ ஒழுங்கா அதோட கணக்கை கொடுத்துரு. ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு வேணும், புரியுதா? ஏய், அந்த பணத்தை மறந்துடுறா. மிஸ் நாக்பூரையே மறந்துடு. சண்டை நடந்த 1 மாசத்துக்குள்ளேயே 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்கள நான் கார்ல பார்த்தேன். மோசமான நிலைமையில என் அக்காவுடைய ட்ரெஸ்ஸும். சார், நான் உறுதியா சொல்றேன், ஸ்ரவன் நிதியை ரேப் பண்ணியிருக்கணும். அப்புறம் மர்டர் பண்ணியிருப்பான். நிதியோட சல்வார் முட்டி வரைக்கும் இருந்தது. யாராவது சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க துணியே அலங்கோலமா இருக்கணும். அவங்களுடைய உடம்புல காயங்கள் தெரிஞ்சது. அதையெல்லாம் பார்க்கும்போது யாரும் அவங்கள பயங்கரமா தாக்குனது தெரிஞ்சது. சார், நீங்க ப்ளீஸ் ஸ்ரவன் தேஷ்முக்கை விட்டுறாதீங்க. அவனுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கணும். சார், ஸ்ரவன் தேஷோட சிடிஆர் ரிப்போர்ட் படி பார்த்தா அன்னைக்கு ஈவினிங் அவன் மும்பை போயிருக்கான் சார். அப்புறம் நைட்டு தான் திரும்ப வந்திருக்கான். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்பியிருக்கான். மதியம் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கான் சார். எல்லாமே இந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சார், இத பத்தி யாருமே அவங்கிட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்கல. எந்த கேள்வியும் கேட்கலையா? இல்ல சார். நாம கேட்கலாம். சார் சொல்லுங்க. ரவன் சார் இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க சார். வெளியில போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? இது பாருங்க, நீங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள எல்லாம் வரக்கூடாது. சார் கிட்ட போய் சொல்லு, எஸ்ஐடி மும்பைல இருந்து வந்திருக்காங்க. மிஸ் நாக்பூரோட கேஸ் விஷயமா பேசணும். நீங்க இங்க இருந்து போங்க. இது விஷயமா பேச எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு பேசணும்பா. வேற ஆப்ஷனே கிடையாது. கேள்விதான் கேட்கணும். வாரண்ட் இருக்கா? இல்ல தானே? வாரண்ட் கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு வா. வா போகலாம். இப்ப நீங்க பார்த்த மாதிரி எஸ்ஐடி தேஷ்முக்க மீட் பண்ண இங்க வந்திருக்காங்க. ஏன்னா விக்டிமோட சிஸ்டர் இவங்க மேல பழிய சுமத்திருக்காங்க. ஆனா ஸ்ரவன் தேஷ்முக் கோஆபரேட் பண்ண மறுத்துட்டாரு. எஸ்ஐடி பாவம் திரும்ப போயிட்டாங்க. இந்த கேஸை நாங்க தொடர்ந்து அலசிட்டே வரோம். தொடர்ந்து பாருங்க டிவி 13. கேமராமேன் கூட நான் உங்கள் மோகி சர்மா. அப்பா பாத்தீங்கல்ல, இப்பவும் மௌனமா தான் இருப்பீங்களா? இப்பவும் அவ குற்றவாளி இல்லன்னு தான் சொல்லுவீங்களா? அப்பா, நீங்க இந்த போன சொல்லுங்க தேஷ்முக் சார். என்னத்த சொல்றதுனால தானே பிரச்சனையே வளருது. உங்க பொண்ணு இருக்காளே பிரீத்தி, எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கா. கன்னத்துல 2 அறை விடுங்க. அப்புறமா புரிய வைங்க. நான் புரிய வைக்க வந்தா ரொம்ப கஷ்டமா போயிடும் காமத். உங்க பிசினஸ் கவுந்துரும், அது வேற விஷயம். குட் நைட். என்னங்க, ஏங்க நான் சொல்றத கேளுங்க. நில்லுங்க.
நில்லுங்க. இங்க பாருங்க. அது இதுல அது எழுது. வந்து இதுல எழுது. எனக்கு- நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த இன்வெஸ்டிகேஷனும் இனி பண்ண வேண்டாம்னு எழுது. எழுது. அப்பா உங்களுக்கு தெரியும் நான் எழுத மாட்டேன். பிரீத்தி, எங்க என்னங்க பண்றீங்க நீங்க? அப்பா நீங்க ஸ்ரவன் தேஷ்முக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அவன் கூட சேர்ந்து அக்காவையும் அத்தானையும் கொலை பண்ண பிளான் போட்டீங்களா? பிரீத்தி. ஏன்னா இந்த கல்யாணத்தை நீங்க கூட விரும்பலையே. பிரீத்தி நீ என்ன பேசுறன்னு தெரியுதா? வீட்டு விட்டு வெளியே போடு. என்னங்க வெளியே போடு. ஏங்க இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, ஒரு மகளை ஏற்கனவே இழந்துட்டேன், இன்னொருத்தையும் அழக்க விரும்பல. வாயை மூடு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இவ மண்டையில இருந்து இந்த கிறுக்குத்தனம் போற வரைக்கும் இவ மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். ஓடிங்கிறது. நீங்க என்ன விரட்டுறீங்கப்பா? உங்களை மாதிரி ஒரு கோழை கூட நானே இருக்க விரும்பல. இப்ப அக்காவோட கேஸ நான் விட போறது இல்ல. நில்லுமா, பிரீத்தி சொல்றத கேளு, நில்லு. அப்புறம் என்ன கரண், நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். என்னது? இப்போ நீ எங்க இருக்க? எம்ஜி ரோட்ல இருக்கேன். சரி, அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன். போலாம். எங்க? என் வீட்டுக்கு தான். வேற எங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வீட்ல நான் எப்படி இருக்க முடியும்? என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. வேற வேற ரூம்ல இருக்கலாம். ம்? அதிக நாட்கள் இல்ல, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். சரியா? வா. இப்போதைக்கு கல்யாணத்தை விட அக்காவுக்கு தான் நியாயத்தை கொடுத்தாகணும். அம்மா, நல்லா இருமா. அப்பா எப்படி இருக்கீங்க? இங்க வா. என்னாச்சு? ஒரு நிமிஷம். உன் அப்பா எதையும் சொல்ல மாட்டாரு. ஆனா எதுக்காக இவ்வளவு எங்க கூட்டிட்டு வந்த? என்ன நீ? இவதான் உன்னோட வருங்கால மருமக. நீ மறந்துட்டியா என்ன? நீ உன் கையால இவளுக்கு வளையல் கொடுத்தில்ல? மருமகளா வரப்போறா. இன்னும் மருமகள் ஆகல. அம்மா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கல்யாணம் நடந்துரும்ல. அப்புறம் இங்க தானே வருவா. அப்புறம் என்ன இருக்கு? எனக்கு எல்லாமே இருக்கு. இவ இங்க தங்க கூடாது. நான் சொல்றத கேளுமா. நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. அப்படியும் கூட்டிட்டு போயிடு. ஏன்னா பிரீத்தி இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா. புரியுதா? நீயா? நீ இவளுக்காக எங்களே எங்க வீட்ல இருந்து விரட்ட போறியா? உங்க வீடா? அம்மா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. இது என்னோட வீடு. நீயும் அப்பாவும் என்னோட பேர்ல இந்த வீடை வாங்கியிருக்கீங்க. ஞாபகம் இல்லைன்னா பேப்பரை கொண்டு வரேன். ம்? கரண், ஆ எல்லாம் ஓகேவா? ஆ எல்லாம் ஓகே தான். இல்லம்மா? நீ என் கூட வா. உனக்கு நான் உன்னோட ரூமை காட்டுறேன். பிரீத்தி தன் அக்காவுக்கும் அத்தானுக்கும் நியாயத்தை வாங்கி கொடுக்க கிளம்பிட்டா. ஆனா இந்த பயணம் கடினமானது. இப்போ ஸ்ரவன் மட்டும் இல்ல, இப்ப அவ அப்பாவும் எதிரியா மாறினாரு. அண்ட் அரசியல் காரணமா கஜேந்திரன் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல. இந்த நேரத்துல பிரீத்தி கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா அதுதான் கரண். கரனோட சப்போர்ட் அப்புறம் ஊக்கம் கொடுத்ததால பிரீத்தி இந்த போராட்டத்தை தொடர்ந்தா. பிரீத்தி அடிக்கடி எஸ்ஐடிக்கு கால் பண்ணி கேஸோடைய ப்ரோக்ரஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. எஸ்ஐடி கையில மந்திரக்கோள் இருக்குன்னு பாவம் அவ நம்பிக்கிட்டு இருந்தா. ஸ்ரவனை தண்டிப்பாங்கன்னு நினைச்சா. ஆனா இதெல்லாம் நடக்கல. ஸ்ரவன் இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபடணும்னு இவங்க கோர்ட்டோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணும்போது எஸ்ஐடிக்கு முதல் க்ளூ கைக்கு வந்துச்சு. ஸ்ரவன் இன்வெஸ்டிகேஷன்ல ஹெல்ப் பண்றதுக்கு கோர்ட் ஆர்டருக்காக அவங்க வெயிட் பண்ணும்போது எஸ்ஐடி காரங்களுக்கு முதல் க்ளூ கைக்கு வந்துச்சு. இத பாரு, இதுல வருணோட மூக்கு ரெட்டா இருக்கு. நிதிக்கு அப்படி இல்லை. சார், ஒருவேளை இது பழைய காயமா இருக்கலாம் இல்லையா? பிஎம் ரிப்போர்ட்ல அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா இவங்க தூக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. ஆனா என்ன கேட்டா அவங்களுக்கு மாத்திரை யாரோ கொடுத்துருக்காங்க. மயக்க நிலையிலையும் 2 பேரும் சாகாத போது அவங்கள காரோட பின் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. காரை செவுத்துல ஒட்டுன மாதிரி பார்க் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஹீட்டரையும் ஆன் பண்ணியிருக்காங்க. வண்டியை லாக் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்த ஆக்சிஜனும் தீர்ந்து போயிடும். மூச்சு முட்டி 2 பேரும் இறந்துருவாங்க. ஷிர்கே, இது சூசைடு இல்லை, கண்டிப்பா இது மர்டர் தான்.
2 பேரும் சாகாத போது குற்றவாளி பயந்து போயிருக்கான். விடியிற நேரம் வேற, மக்கள் எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. அதனால அவன் இந்த கதவை திறந்திருக்கணும். அவன் அந்த குஷனை பார்த்தான், உடனே அதை எடுத்து உடனே இவளை போட்டு இப்படி அமுக்கி இருக்கான். இப்ப வருணையும் கொலை பண்றதுக்கு நினைச்சிருக்கான். ஆனா வண்டியை செவத்தை ஒட்டி தானே நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ வருண் சைடு இருக்கிற கதவை திறக்கிறது முடியாத ஆனா நீ காரியம். போட்டோல பாத்தியா, வருணோட பாடி கதவுக்கு அந்த பக்கத்துல சாஞ்சிருந்தது. அதனால வருணை கொலை பண்ண அவன் நிதி மேல ஏறி அந்த பக்கம் போயிருக்கான். அதுக்கப்புறம் வருணோட முகத்தையும் அமுக்கி இருக்கான். ஆனா அவனால ஃபோர்ஸ் கொடுக்க முடியல. ஒன்னு அவன் குஷனை கீழே தள்ளி இருக்கணும், இல்லைன்னா குஷன் கீழே விழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் மூக்கை போட்டு இப்படி அமுக்கி இருப்பான். அதனாலதான் மூக்கு ரெட்டா இருந்தது. மூக்கு அவன் அப்படி அமுக்குனதுனால தான் இறந்து போயிருக்கான். நீ என்ன சொல்ற? சார் இதெல்லாம் சாத்தியமாக தான் இருக்கு. சார் இப்போ நீங்கள் வருணுடைய மூக்கை அழுத்துறதுக்காக இங்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா? அப்போ குற்றவாளியும் இந்த மாதிரி கை வச்சிருக்கலாம் இல்லையா, தன்னுடைய பாடியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக? வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா கிளாஸ்ல குற்றவாளியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கணும்ல. அதை இவங்க மிஸ் பண்ணியிருக்கானுங்க. ஹைதராபாத்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு காரை ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணு. சரிங்க சார். இந்த ஸ்ரவன் தேஷ்முக் என்ன ஆனா? சீக்கிரம் பேசுவான் சார். உனக்கு தெரியும் தானே, நாக்பூர்ல நம்ம பார்ட்டியோட பேரு ரொம்ப கெட்டு போயிருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் கதம் சார். இதெல்லாம் மீடியாக்காரங்களோட வேலை தான். நெருப்பு இல்லாம போயாதுப்பா. இந்த நாக்பூர் கேஸ் நம்ம கையை விட்டு நழுவிக்கிட்டே இருக்கு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் கதம் சார். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுப்பா, இல்லைன்னா உன்னோட பொலிட்டிக்கல் கெரியர் சமஹாரம் ஆயிடும். புரியுது. உன் ஃபோனை கொடு. ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டேனா? நீயும் காட்டு. இங்கேயும் கூப்பிட்ட. இதை பாரு, எஸ்ஐடி என்னை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்கள விரட்டு, அதோட இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்டு. இதுதான் எல்லாருக்கும் நல்லது. சரி, என் அக்காவுக்கும் அத்தானுக்கும் அநியாயத்தை பண்ணியே அதுக்கு என்ன சொல்ற? உன் அக்கா அவளோட காதலனோட சூசைட் பண்ணிக்கிட்டா. அதுக்கு உங்க அப்பா தான் காரணம், நான் கிடையாது. உங்க அப்பா ஏன் உங்களை வெறுக்கிறாருன்னு தான் தெரியல. உங்களோட குடும்ப பிரச்சனையினால ஏன் பொலிட்டிக்கல் கெரியர் தான் நாசமாகுது. ஹை கமாண்ட் கோவத்துல இருக்காங்க. ஹை கமாண்ட்? நீ ஜெயிலுக்கு போன ஹை கமாண்ட் என்ன பண்ணுவாங்க நான் காட்டுறேன். அப்படின்னா நீ கேட்க மாட்ட. இதுக்கெல்லாம் நான் ஒத்துப்பேன் எந்த நம்பிக்கையில நீங்க வந்த? கூடி சீக்கிரமே நீ உங்க அக்காவை சந்திக்கத்தான் போற. இவளுக்கு புரியவை, இல்லனா பிரீத்தி, நீ டென்ஷன் எடுத்துக்காத. எவ்வளவு பயந்து போயிருக்கான் பார்த்து இல்ல. இங்கதான் நீ ஜெயிச்சிருக்க, எல்லாம் சரியாயிடும். சார், ஏதாவது தெரிய வந்ததா? ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா? சொல்றேன். இந்த விஷயம் உன் லைஃபை காப்பாத்திட முடியும். நான் சொல்றத கவனமா கேளு. இந்த இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்டிட்டு எஸ்ஐடியை திரும்ப போக சொல்லு. இது பாருமா, நடந்தது நடந்துருச்சு. இப்ப எதையுமே நீ நோண்டாத. நீங்க என்ன பேசுறீங்க? நான் உங்களை என்னோட குருவா பார்த்திருக்கேன். நீங்க தான் எனக்கு எஸ்ஐடியோட ஆப்ஷனே கொடுத்திருக்கீங்க. நான் தான் ஆப்ஷன் கொடுத்தேன். ஆனா நான் தானே இப்ப நிப்பாட்ட சொல்றேன். நீ என்ன குருவா பாக்குறல்ல, அப்ப நான் சொல்றது கேளு. அக்காவுக்கு நியாயம் கிடைக்காத வரைக்கும் நான் எதையும் செய்ய மாட்டேன். ஏமா, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உனக்கு ஏதும் ஆயிடக்கூடாதுல்ல. உனக்கு என்ன தோணுது? எனக்கும் அதே தான் தோணுது. ஸ்ரவன் தான் பிரீத்தியை கொலை பண்ணியிருக்கணும். நேற்று ஏன் முன்னாடி தான் பிரீத்தியை மிரட்டிட்டு இருந்தா. சீக்கிரமே நீ உன் அக்காவை சந்திக்கத்தான் போற. அதனால இவ ரொம்ப அப்செட்டா இருந்தா. யாரும் இல்லாத இடத்துக்கு அவ ஏன் போயிருக்கணும்? எனக்கு தெரியாது சார். நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அவ வீட்டில் இருக்கல. அவ போனது அம்மா அப்பா கூட பார்க்கல. அம்மா அப்பாவை பார்க்க போயிருப்பான்னு நினைச்சேன். சரி, நீ போலாம்.
ஷிர்கே, இவனோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கிராஸ் செக் பண்ணு. அப்புறம் கிரைம் சீன்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராயும். எத்தனை சிசிடிவி இருக்கோ எல்லா ஃபுட்டேஜஸும். அப்ப பிரீத்தி விளையாட்டுத்தனமா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலா என்ன? என்னாலையும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஆனா ஆதாரம் எங்க? ஆதாரம்லாம் இல்லாம கம்ப்ளைண்ட்லாம் வெறும் வெத்து வேட்டு. சரி, அப்ப வருண் கூட சண்டை போட்டியே, அப்ப அதெல்லாம் போய் தானா? அது உண்மைதான். எங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தது, அதுக்காக நாங்க சண்டையும் போட்டோம். அப்புறம் பிரேம் காமத், நீ தானே பிரேம் காமத்தையும் மிரட்டுனது? பிரீத்தி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததால ஹை கமாண்ட் என்ன மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நான் என்ன செய்ய? பொண்ணை பார்த்துக்கிட்டான்னு பிரேம கிட்ட சொன்னேன். நிதி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டே, அது என்னது? சார், பொண்ணு அழகா இருந்தா எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. வருண் மூலமா தான் அவ அறிமுகமானா. கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, அந்த கஜன் சேத்ரா பண்ண மாதிரி எந்த அயோக்கியத்தனத்தையும் நான் பண்ணல. அப்படின்னா அவன் தான் நிதியை தப்பா பார்த்தான். என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு, வேணும்னா போட்டு காட்டுறேன். ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல அவன் என்ன சொன்னா நீங்களே கேளுங்க. அடா, மிஸ் நாக்பூர்னா நமக்கு தானே சொந்தம். இவட மிஸ்ஸஸ் நாக்பூரை நான் தான் ஆக்க போறேன். நாம எல்லாரும் பார்த்தா மாதிரி. அப்புறம் கேமரா அந்த பக்கம் திருப்பு. சார், உங்ககிட்ட எல்லாம் என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க சொல்லுங்க. நோ கமெண்ட்ஸ். சார், ஏதாவது பேச்சு உள்ள நடந்திருக்கும் இல்லையா? 4 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட என்கொயரி நடந்திருக்கு. இப்பதான் அவரே வெளியே வந்து போறாரு. அவர் முகபாவத்தை பார்க்கும் போதே நல்லா தெரியுது அவருக்கு எதிராக போலீஸ் கிட்ட கண்டிப்பா எந்த ஆதாரமும் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் வெளியே வந்ததும் வீன்னு சிக்னல் பண்ணாரு. நாங்க தொடர்ந்து இந்த கேஸை கண்காணிக்கிறோம். தொடர்ந்து பாருங்க டிவி 13. சார், ஆன்டி கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு. இவனுக்கு எதிராக நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. இந்த பயலுங்களா அரசியல கரைச்சு குடிச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஆனா இவன் ஒரு புது ஆங்கில தான் கொடுத்துருக்கான். உண்மையிலேயே இந்த கஜேந்திர சந்திராகர் இந்த கேஸ்ல இன்வால்வ்டா இருக்கானா, இல்ல நம்மளை குழப்பறதுக்காக இந்த ஸ்ரவன் அவன் பேரை சொன்னானா? சார், பிரீத்தியோட பிஎம் ரிப்போர்ட்ல இருந்து தெரிய வந்தது பிளட் லாஸால தான் அவ இறந்திருக்கா சார். அவ இறந்தது ராத்திரி 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள சார். சார், நான் பார்த்ததுல அவ பாடியில எந்த ஒரு மார்க்குமே இல்லை சார். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு இன்ஜூரிஸ் கூட இல்லை சார். அதாவது ரேப் மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை சார். கரண் கூட தானே தங்கியிருந்தான் சார். அவனை கூப்பிட்டு டிஎன்ஏ சாம்பிள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்தால் நாங்கள் 2 பேரும். சார், ஸ்ரவன் எங்களை மிரட்டினதுக்கு அப்புறம் பிரீத்தி அப்செட்டாக இருந்தா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன், அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் எங்களை அறியாமல் நாங்கள் அப்படியே இன்வால்வ் ஆகிட்டோம். எங்களுக்கே தெரியல. அப்புறம் நீ அவளோட கண்டிஷனை உனக்கு சாதகமாக்கியிருக்க. அம்மா மேலே சத்தியம் சார், அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. எங்கள் 2 பேருக்குமே இதில் சம்மந்தம் இருந்தது சார். அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்தோம். இங்கே பாருங்க சார். நான் வெட்டிங் கார்டும் போட்டிருந்தேன், பாருங்க சார். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் அனுப்புறதாவும் இருந்தேன். கல்யாணத்தை நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறதா இருந்தேன். அப்புறம் என்னாச்சு சார்? நான் ஏற்கனவே சொல்லியாச்சு சார். வேலை விஷயமா நான் வெளியில் போயிருந்தேன். நான் திரும்பி வந்தப்போ பிரீத்தி வீட்டில் இல்லை. நீ ரொம்ப அழகா கதை சொல்ற. கோஇன்சிடென்ஸ், தமிழ்ல இதை தற்செயல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தற்செயல்னு தெரியாதா? எங்களுடைய டேட்டாவை பொறுத்த வரைக்கும் உன்னோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க பிரீத்தி மர்டர் ஆனாலும் அதோட அக்கம் பக்கத்து லொகேஷனை தான் அது காட்டுது. சார், என்ன சொல்ல வரீங்க? உக்காருடான்னு சொல்ல வரேன். இப்போ சொல்லு சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் பிரீத்தியை கொலை பண்ணேன்னா? சார், நான் பல முறை சொல்லிட்டேன். என்னோட பைக் எடுத்து நான் அன்னைக்கு ரைடுக்கு போயிருந்தேன். என் மைண்டை ஃப்ரெஷ் பண்ண நினைச்சேன். ஃபியூச்சர் பிளான் எல்லாம் போட்டேன். ஒருவேளை பேட்டரி லோவா இருக்கும், சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். நான் சரியா கவனிக்கல. அம்மா சத்தியம் சார், நான் இருந்த இடத்துல தான் பிரீத்தி இருந்தான்னு எனக்கு தெரியாது சார். நான் உண்மைதான் சார் சொல்றேன். நான் எல்லாமே உண்மைதான் நான் சொல்றது. இவனை கூட்டிட்டு போ. உன்னோட ஃபியூச்சர் பிளானிங் என்னன்னு நாங்க போறோம் சார். சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார், நான் சொல்றது எல்லாமே உண்மை சார். சார், ஷிர்கே, வருணோட கார்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சதுல அது ஸ்ரவன் கூட மேட்ச் ஆச்சா? சார், அதோட ரிப்போர்ட் இன்னும் வரல, சீக்கிரம் வந்துடும். இவன் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகே சார். வருணோட நிதியோட கிரைம் சீன்ல இருக்கிற டம் டேட்டாவெல்லாம் செக் பண்ணுங்க. ஏதாவது புது கதை கண்டிப்பா கைக்கு வரும். ஓகே சார். என்ன விடுறீங்களா சார்? நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கே.
வருணோட மர்டர். என்ன சொல்றீங்க? அந்த கார்ல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது. இது எப்படி இருக்கும் சார்? கிடைச்சிருச்சு. அதை நீ அழிக்க மறந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ அவசரத்துல அழிக்காம ஓடி போயிட்டு இருக்க, அப்படிதானே? ஏன்னா உன்னோட மொபைல் லொகேஷன் அன்னைக்கு நைட் அதே இடத்துல தான் காட்டி இருக்கு. அதாவது வருணை மர்டர் பண்ணாங்கல்ல, அந்த இடத்த அது காட்டுது. இதுக்கு மேலே கதை வேண்டாம், உண்மையை சொல்லிடு. சரிங்க, எத்தனை புல்லப்ஸ் எடுத்த? 50. அப்ப ஆரம்பிச்சிரு. இல்ல 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 சார், இல்ல சார், நான் எல்லாத்தையும் சொல்றேன் சார். இதெல்லாம் என்னோட பிளான் இல்ல, இதெல்லாம் கஜேந்திரோட பிளான். அவனுக்கு எப்படியாவது நிதி தேவையா இருந்தது. அவனுக்கு ஆசை காட்டினான், பார்ட்டியில நல்ல போஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னான். நான் பிரீத்தி கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தேன். நிதி வேற டென்ஷன்ல இருந்தா, ஏன்னா அங்கிள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதனால நான் கஜேந்தர் கிட்ட சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா மாஸ்டர் மைண்ட்ல அவர் தான். அவர் கூப்பிடுங்க, நான் எல்லாத்தையுமே சொல்றேன். அவர் முன்னாடியே அவர் தான் எல்லாமே பண்ணாரு. நிஜமா தான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். சீக்கிரம் நடிக்காத, ஒழுங்கா சொல்லு சொல்லு. சார், வருண நிதியும் பார்ட்டிலேருந்து கிளம்பும்போது நான் முதல்ல பிரீத்தியை வீட்டில் விட்டேன். அதுக்கப்புறம் நான் வருணுக்கு கால் பண்ணேன். கஜேந்தரோடைய வீட்டுக்கு நான் வர சொன்னேன். உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குன்னு நான் சொன்னேன். நான் அவரோட ஃப்ரெண்டு. அப்புறம் பிரீத்தி அந்த பார்ட்டியில் சேர்ந்தவளாக இருந்தா, அதனால் அவங்க சந்தேகப்படலை. அவங்க வீட்டுக்கு வரும்போதே அவங்கள தனித்தனியாக வேற வேற ரூமில் அடைச்சி வச்சுருந்தோம். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் நான் அழிக்கலை. ஃபிங்கர் பிரிண்ட் அழிக்காம விட்டது நல்லதா போச்சு. பிரீத்தியை ஏன்டா கொலை பண்ண? அது சார், ஸ்ரவனை மீட் பண்ணிட்டு வரும்போது எனக்கு கஜேந்தர் கால் பண்ணான். பிரீத்தி கிட்ட சொல்லி அந்த என்கொயரியை நிப்பாட்ட சொன்னான். எனக்கு கோபம் வந்தது. நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா? இதை விட பெரிய வேலையை பண்ணிருக்க. அப்போ உனக்கு பத்தாதான் என்ன? உனக்காக வரும் நிதியை நான் கொலை பண்ணேன். இதுக்காக என்ன வந்து பிரீத்தி என்கிட்ட கஜேந்தரோட கால் பத்தி தான் சொல்ல வந்தா. ஆனா அவ எல்லாத்தையும் கேட்டுட்டா. போலீஸ் கிட்ட போவேன்னு என்ன மிரட்டினா. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்களே சொல்லுங்க, என்ன செய்ய? இங்க வா, இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. இப்ப இதெல்லாம் நடந்திருக்குல்ல, இதெல்லாம் கஜேந்தர் பண்ணா. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம கஜேந்தரை கூப்பிடலாம், அவனை ஒத்துக்க வைக்கலாம், ஆதாரங்களை சேகரிக்கலாம். அப்புறம் நம்ம போலீஸ் கிட்ட போகலாம். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அவளும் ஒத்துக்கிட்டா. அவளை ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். அது சரி, கஜேந்திரனை எதுக்கு இங்க கூப்பிட்ட? இந்த இடத்துல யாருமே இல்லையே. நம்ம வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல. எதுக்காக இந்த இடத்தை செலக்ட் பண்ண? உன் ஃபியூச்சரை அழகா அமைச்சுக்கிட்டியே. 3 கொலை கேஸ்ல இப்ப நீ ஜெயில இருக்க போற. ஆல் தி பெஸ்ட். சார் 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 சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார், நான் என் ஃபியூச்சருக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் சார். கரண் பிரீத்திய உண்மையா லவ் பண்றதா சொன்னான். ஆனா பிரீத்தியா கெரியரான்னு வரும்போது கரண் தன்னுடைய கெரியரை தேர்ந்தெடுத்தான். பிரீத்தி தன் அக்காவுடைய குற்றவாளிய கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா அவ கிட்டவும் நெருங்கிட்டான். அதுவும் அவ இறக்கறதுக்கு முன்னாடி. ஸ்ரவன் முதல்ல இருந்தே கெட்டவனாதான் தெரிஞ்சான். ஆனா அவன் நிரபராதியா இருந்தான். குறைஞ்சது இந்த கேஸ்லயாவது. கஜேந்திரன் மொத்த தப்பையும் ஸ்ரவன் மேல போட பார்த்திருக்கான். ஆனா போலீஸ்க்கு அவனுக்கு எதிரா எந்த ஆதாரமும் கிடைக்கல. கஜேந்திரன் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா போலீஸ் இன்னும் பின் வாங்கல. அவங்க இப்பவும் அவனுக்கு எதிரா ஆதாரங்களை கலெக்ட் பண்றாங்க. என்னைக்காவது உண்மை வெளியே வரும். அதே மாதிரி பிரீத்திக்கு முழுமையான நியாயமும் கிடைக்கும். சரி, நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். புது கேஸ் கூட மறுபடியும் சந்திக்கலாம். கிரைம் பேட்ரோல், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.